Hello guys, welcome back. So நம்ம Tnpsc Agriculture Engineering question paper பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அப் டு 89 கொஷின் வரைக்கும். ஸோ 19th கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் த லேட் டிலே. சரிங்களா? ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின். The global warming potential of methane is dash time of carbon dioxide. எத்தனை மடங்கு இருக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ global warming potential of methane வந்து 21 times of carbon dioxide. சரிங்களா? 21. Option D is the correct answer. அடுத்து, in bioethanol production, the substrate should be maintained at dash in pH level. So the pH level should be maintained between 4 and 5. சரிங்களா? Option B தான் சரியான answer. So which is given in GD Rai book. So next question. Which of the following thermochemical conversion has high efficiency? So high efficiency in the sense the gasification process has high thermochemical conversion efficiency, which is in the ratio of 70 to 90%. Okay. So option C is the correct answer. Next question. During anaerobic digestion of biomass organic material, dash organic acid is most abundantly produced. So during anaerobic digestion, acetic acid, okay, the acid which is produced is abundantly. Option D is the correct answer. Next question. The total solid content of a cow dung is, so solid content of cow dung is 18%. So which means it lies between 18 to 20%. So and then next question. Identify the incorrect statement. So இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. So optimum temperature of biogas production is 30 to 35 degree Celsius. So 30 to 35 degree Celsiusல தான் biogas production கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரீஜன் இந்த டெம்பரேச்சர்லாம் வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அதிகமாக இருக்கும். ஆப்டிமம் pH ரேஞ்சும் 6 to 7. சரிங்களா? இதுவும் கரெக்டு. அடுத்து ஆப்டிங் மிக்சிங் ரேஷியோ ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இஸ் 1:1. இதுவும் கரெக்டு. ஆப்டிமம் CN ரேஷியோ கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ ஃபார் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இஸ் 1:13 கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. 30:1. சரிங்களா? கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ ஷுட் பி இன் த ரேஷியோ ஆஃப் 30:1. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following statements are true? ஸோ எது ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். Wind speed increases with height. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா? wind speed வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக wind speed இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து, the kinetic energy of the wind is proportional to the cube of the wind speed. ஸோ இதுவும் கரெக்ட். kinetic energy வந்து it is proportional to the cube of the wind speed. சரிங்களா? ஸோ எதுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அடுத்து, wind power is inversely proportional to the intercept area. ஸோ inversely proportional சொல்லியிருக்காங்க. It is square of the diameter of the intercept area. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் இங்கே தப்பு. ஸோ அப்போ 1 and 2 கரெக்ட். எங்கே கொடுத்துருக்காங்க? 1 and 2. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து சோலார் கலெக்டர்ஸ். ஸோ அதோட டைப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லென்சஸ், ஃபோக்கஸிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லைன் ஃபோக்கஸிங். லைன் ஃபோக்கஸிங் ரெப்ரசன்ட்ஸ் தி பேரபோலிக் ட்ரப் டைப். சரிங்களா? பேரபோலிக் ட்ரப் டைப். ஸோ ஏ. அடுத்து ஃப்ரெஸ்னல் லென்ஸ். ஃப்ரெஸ்னல் லென்ஸ் வந்து ரிஃப்ராக்டிங் டைப். சரிங்களா? ஆப்ஷன் பி இங்கே. அடுத்து பாயிண்ட் ஃபோக்கஸிங் வந்து பேரபோலாய்டல் டைப். சரிங்களா? ஸோ அடுத்து காம்பவுண்ட் பேரபோலிசி கான்சன்ட்ரேட்டர். ஸோ இது வந்து நான் ஃபோக்கஸிங் டைப். ஸோ அப்போ வந்து 4, 3, 1, 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ எது இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்டாங்க. இந்த கொஷின் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. சரிங்களா? ஸோ கப் அனிமோமீட்டர் யூஸ் டு மெஷர் தி விண்ட் ஸ்பீடு இங்கே. சரிங்களா? அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் அனிமோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் விண்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் இங்கே. சரிங்களா? ஸோ அதே மாதிரி விண்ட் வேன் இஸ் யூஸ் டு மெஷர் விண்ட் டைரக்ஷன். இது கரெக்ட். பட் விண்ட் ஸ்பீடு மெஷர் பண்ணுமான்னு தெரில. ஸோ இது என்ன டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சருக்கு கொடுக்குறாங்கிறத செக் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் இன் த சென்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் 3 தான் இருக்கணும். ஸோ பார்க்கலாம். தி அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட்டர் as a thermal energy storage. ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டாங்க. ஸோ ஹை தெர்மல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இது கரெக்டு. சரிங்களா? அடுத்து யூஸ்ஃபுல் மெட்டீரியல் டு ஸ்டோர் லேட்டன்ட் ஹீட். இது தப்பு. useful material to store
சென்சிபிள் ஹீட். சரிங்களா, சென்சிபிள் ஹீட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரெடிலி அவைலபிள், இது கரெக்ட். ஸோ 1 and 3 கரெக்டிங்க. சரிங்களா, ஸோ இது பேஜ் நம்பர் 614 ஜிடி ராயில் பாருங்கள். ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, which of the following has highest erodibility? Highest erodibility in the sense sandy soil தான். சரிங்களா, next question, the practice of farming where water is not supplied for irrigation. ஸோ வாட்டர் இங்கே வந்து இரிகேஷன் கொடுக்க மாட்டோம், என்னன்னா ட்ரை ஃபார்மிங்கில் தான். சரிங்களா, மற்றபடி கார்டன் ஃபார்மிங்கோ ஸ்ட்ரிப் ஃபார்மிங்கோ காட்டன் ஃபார்மிங் கிடையாது. அடுத்து, the transportation of soil particles by surface creep action is referred to. ஸோ surface creep action, ஸோ இது வந்து லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் தான். சரிங்களா, ஸோ லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் ஹெவி. ஸோ இதுதான் வந்து மூவ் பண்ணும் சர்ஃபேஸ் கிரிப் ஆக்ஷனில். ஸோ இங்கே வந்து கோசர் பார்ட்டிகல்ஸ் தான் சரியான ஆன்சராக இருக்கணும், மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர். சரிங்களா, ஸோ இங்கே போத் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆன்சர் ஆப்ஷன் பியாக தான் இருக்கணும். ஸோ செக் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சியோட. அடுத்து, டனலிங் எஃபெக்ட் இஸ் அ கேப் இன் விண்ட் பிரேக். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து, how many years of rainfall data is normally used for design of permanent gully control structure? So permanent gully control structure க்கு, so it should vary between 25 to 50 years occurrence of rainfall. சரிங்களா, so once in 25 to 50 years occurrence. So option D தான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். So next, short length contour trenches are known as. So short length contour trenches வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா staggered trenches சொல்லுவோம். சரிங்களா, இப்படி தான் இருக்கும் அது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து, அக்கார்டிங் டு த ஹீட்ஸ் ரெக்கமெண்டேஷன் while designing a temporary gully control structure, the length of the downstream side apron should be dash the height of the structure if the slope of the gully bed is steeper than 8.5 degree. ஸோ ஹீட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 1.75 டைம்ஸ் தான் சரியான ஆன்சர். சரிங்களா, ஸோ ஸ்பேசிங் ஒரு ஃபார்முலா இருக்குது, HE divided by K tan theta cos theta. சரிங்களா, ஸோ ஹீட் ரெக்கமெண்டேஷன் இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் புக்கில் பாருங்கள், சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங், பேஜ் நம்பர் 176. சரிங்களா, ஸோ ரீட் பண்ணி பாருங்கள் தெரிலனா. அடுத்து, சேனல்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் தி ஸ்லோப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்டர்செப்டிங் த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அண்ட் கன்வேயிங் டு தி சேஃப் அவுட்லெட் இஸ் நோன் அஸ் டைவர்ஷன் ட்ரெயின். சரிங்களா, அதெல்லாம் கிடையாது, டைவர்ஷன் ட்ரெயின். அடுத்து, bunds used in areas having rainfall more than 700 mm per year is said to be graded bund. சரிங்களா, ஸோ less than 700 inches we can use the contour bund. ஸோ அடுத்து, ஸோ இந்த கொஷினு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ dash can be controlled by vetiver. ஸோ இது வந்து it is used to reduce the soil erosion, run off தான் ரெடியூஸ் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் ஆன்சர் ஷீட் எரோஷனா இல்லை ரெயின் ட்ராப் எரோஷனாங்கிறது தான் சின்ன டவுட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆன்சருக்கே செக் பண்ணிக்குவோம். ஸோ இடையில ஆன்சர் கிடைச்சா கூட நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். If the kinetic energy of raindrop is greater, the soil erosion will be. So when kinetic energy increases, soil erosion is also tend to increases. ஸோ இங்கே மோரா எக்ஸ்ட்ரீமான்னு தெரில. ஸோ இதுவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the size of the soil particles susceptible to get detached by collision particles under saltation process which is said to be 0.05 to 0.5 mm. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து, in airborne remote sensing, the successive photographs of terrain are taken in such a way that a dash percent overlap in lateral direction of flight line. சரிங்களா, lateral in the sense adjacent direction. ஸோ 30% ஓவர்லேப் தான் சரியான ஆன்சராக இருக்கணும். ஸோ 60%னா ஸோ சேம் ஃப்ளைட் லைனாக இருக்கணும். ஸோ அதனால தான் 60% ஓவர்லேப் இருக்கும். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் வந்து ஏ தான் இருக்கணும் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு, கிராஸ் இஸ் ஸோ கிராஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜியாகிரபிக் ரிசோர்ஸ் அனலைசிஸ் சப்போர்ட் சிஸ்டம். சரிங்களா, ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன சாஃப்ட்வேர்னா ஜிஸ் சாஃப்ட்வேர் இது. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஸோ இதுவும் சுரேஷ் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, டேஷ் ரிமோட் சென்சிங் டெக்னிக் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ஃபார் கிராப் அசஸ்மெண்ட் அண்ட் ஈல்டு ப்ரெடிக்ஷன். ஸோ கிராப் அசஸ்மெண்ட்டுக்கும் ஈல்டு ப்ரெடிக்ஷன் எதுனா, ஸோ கன்ஃபார்மாக லேண்ட் யூஸ் இண்டெக்ஸ் கிடையாது.
ஸோ இந்த ஆன்சர் வேரிஸ் பிட்வீன் ஏ அண்டு டி சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் NDVA தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். இட் குவான்டிஃபைஸ் தி ஹெல்த் அண்ட் டென்சிட்டி ஆஃப் வெஜிடேஷன். ஸோ ஈல்டு ப்ரெடிக்ஷன் வரனால we can check the answer key சரிங்களா. பார்க்கலாம். அடுத்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிரைமர்லி மீன்ஸ் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே எழுதிருப்பீங்க இது என்னன்னு. ஸோ கலெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் சரிங்களா. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ மற்றபடி இதெல்லாம் கிடையாது. அடுத்து the groundwater recharge wells depends on the, so it maximum depends on the specific capacity of the well, which is discharge divided by per unit drawdown in the well சரிங்களா. specific capacity தான். So next question, water entering the ground from a surface water source as a result of withdrawal of groundwater adjacent to the source is called induced recharge சரிங்களா. So next, the method of in situ water harvesting structures are, so in situ water harvesting structures la, so conservation farming சரிங்களா, conservation tillage, so அப்புறம் conventional tillage, so இதெல்லாம் வரும். ஸோ இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் வந்து ஃபார்ம் பாண்ட் தான் சரிங்களா. பிகாஸ் ஸோ ஃபார்ம் பாண்ட் தான் வாட்டர் இஸ் கலெக்டட் அண்ட் ஸ்டோர்ட் அட் அ பிளேஸ் வேர் இட் இஸ் யூட்டிலைஸ் சரிங்களா. ஸோ இன்சிட்டுவுக்கான டெஃபனிஷன் இப்போ நான் சொன்னது. ஸோ ஃபார்ம் பாண்டாக தான் இருக்கணும் ஆன்சர். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, தி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆர் கேரிட் அவுட் பை வாட்டர் ஷெட் கமிட்டி சரிங்களா. அவங்க தான் டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து நோட் டவுன் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்டில். அடுத்து, அக்கார்டிங் டு ஆல் இண்டியா அண்ட் லேண்ட் யூஸ் சர்வே, All Indian Soil and Land Use Survey, in Watershed Atlas of India, India is divided into how many river basins கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் டிவைடட் into 35 river basins சரிங்களா. ஸோ 112 catchments, ஸோ 3257 watershed, 35 basins, river basins, and 6 river source region according to the All India Soil and Land Use Survey சரிங்களா. river source region. ஸோ அடுத்து, ஸோ இந்த கொஸ்டின் TNPSC தப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் இங்கே தவறாக இருக்குது சரிங்களா. கிளாஸ் 7 லேண்ட் ஸ்லோப் ரீஜன்ஸ் ரேஞ்ச் பிட்வீன் 33 to 50% சரிங்களா. ஸோ கிளாஸ் 5 பார்த்தீங்கன்னா இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 15 to 25% கிளாஸ் 5 சரிங்களா. கிளாஸ் 6னா 25 to 33% அண்ட் கிளாஸ் 7 in the sense 33 to 50% சரிங்களா. ஸோ இந்த கொஷின் என்ன ஆன்சருக்கு கொடுப்பாங்க, தப்பாக கேட்டிருக்காங்க, ஆன்சருக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரில, பார்க்கலாம். அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங், ஷ்ரிங்கிங் அண்ட் ஸ்வெல்லிங் டார்க் கிளே சாயில். ஸோ இது என்ன சொல்லும், இட் ரெப்ரசன்ட்ஸ் வெர்டிசால் சரிங்களா. ஷ்ரிங்கிங் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் டார்க் கிளே சாயில். அடுத்து, டீப் ரெட் சாயில் வித் கிளே கண்டென்ட், இது வந்து ஆக்சிசால் சரிங்களா. ஆப்ஷன் பி. அடுத்து, ஃபாரஸ்ட் சாயில் வித் கிளே சப்சர்ஃபேஸ் ஹாரிசான், இது ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து அல்டிசால். ஸோ சி டிசால். சாயில் ஃபார் arid region நாட் சூட்டபிள் ஃபார் crop cultivation, நாட் சூட்டபிள் ஃபார் crop cultivation இஸ் aridisol சரிங்களா. இதை வச்சே நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடலாம். ஸோ சாயில் சர்ஃபேஸ் arid regionனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் aridisol தான். ஸோ இப்போ இதை வச்சு ஆப்ஷன் டி, இதை வச்சு இதை ஆன்சர் ஈஸி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்து, the ratio between the cross sectional area of the flow and wetted perimeter is called as hydraulic radius சரிங்களா. R is equal to A by P சரிங்களா, hydraulic radius. So next, so இந்த question, choose the incorrect statement. incorrect statement எது கண்டுபிடிக்கணும். so lining the channels will eliminate water logging, correct. அடுத்து, in permeable soils like sand, sandy loam, water may be as high as 20 to 40% of water delivered to the channel, இதுவும் correct. so excessive gradients reduce the velocities of flow water, reduce பண்ணாது, it increases the velocity சரிங்களா. excessive gradients increases the velocity of flow of water. அடுத்து, earthen channels
ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் 4 தான் இருக்கணும். எர்த் அண்ட் சேனல் ஷுட் பில்ட் வித்